கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் பிரசங்கி 7:8. பொறுமையுள்ளவன் உத்தமன். உபத்திரவங்களில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ரோமர் 12:12 வாசிக்கிறோம். யோபு உத்தமனாயிருந்தான். யோபுவுக்கு வந்த உபத்திரவங்களில் யோபு தேவனை முறுமுறுக்காமல் முடிவு பரியந்தம் பொறுமையாக இருந்தான். அவன் இழந்து போனதை 2 மடங்கு கொடுத்து யோபுவை தேவன் பாக்கியவானாக வைத்தார். யோபுவின் பொறுமையை குறித்து யாக்கோப்பு 5:11 எழுதப்பட்டிருக்கிறது. பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவின் பொறுமையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெறும்படிக்கு நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயமாய் நாம் பாடுபடும்போது உபத்திரவங்களை பொறுமையாக சகித்து நாம் பூரண பலனை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் காத்து கொண்டு பொறுமையாக பலன் கொடுக்க வேண்டும். எபிரேயர் 6:11 வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமையாக இருக்கும்போது தேவனுக்கு உத்தமர்களாக மாற்றுவார். பொறுமையோடு காத்திருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அவன் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வரும்போது நாம் பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6:4 வாசிக்கிறோம். உபத்திரவங்களிலும் இடுக்கண்களிலும் நெருக்கங்களிலும் நாங்கள் மிகுந்த பொறுமையாயிருந்து எங்களை தேவனுக்கு உத்தமமான ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற பாடுகளில் தேவன் நமக்கு பொறுமையை தருவார். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொறுமையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பொறுமை ஆவியின் கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பொறுமையாய் இருக்கும்போது நாம் பூரண பலனை பெற்றுக்கொள்வோம். நாம் தேவனுக்கு உத்தமர்களாய் இருப்போம். பிரசங்கி 7:8 வாசிக்கிறோம். பொறுமையுள்ளவன் உத்தமன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.